ஒளிந்திருப்பேன் உன் அடிச்சுவட்டில் என்னும் தலைப்பில் நாங்கள் வெளியிட்ட புத்தகத்திலிருந்து சில கவிதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம். இன்று நினைத்தால் இனிக்கிறது என்னும் தலைப்பிலே ஒரு கவிதையை பார்ப்போம். கோயில் கட்டி மகிழ்ந்ததையும் கூட்டாஞ்சோறு சமைத்ததையும் ஆசான் கரும்பால் அடித்ததையும் அதில் ஒரு துண்டு கொடுத்ததையும் இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. மலையில் மாடு மேய்த்ததையும் மணியோசையில் மெய் மறந்ததையும் பலாப்பழம் போல் தேன்கூட்டை பார்த்து பார்த்து ரசித்ததையும் இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. நிலவில் ஆடி கழித்ததையும் நீரில் தூண்டில் போட்டதையும் புளியம்பழத்தில் மாம்பூவை போட்டு பிசைந்து தின்றதையும் இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. கோழி முட்டை இடுகையிலே குனிந்து குனிந்து பார்த்ததையும் முட்டை வெளிவரும் நேரத்தில் அடியில் கையை விட்டதையும் இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. தாத்தா வடையை திருடுகையில் தளிர்க்கை அவரிடம் சிக்கிவிட அடடா திருடன் திருடன் என ஆரவாரம் செய்ததனை இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. பழைய சட்டை கிழிந்தால்தான் புதிய ஒன்று கிடைக்குமென வேண்டுமென்றே கிழித்ததையும் வேண்டிய பூசை கிடைத்ததையும் இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. கம்பியை பழுக்க காய்ச்சி பின் கரிய மயிரில் சோடிட்டால் சுருள் சுருளாகும் என்றெண்ணி சோதனை செய்து பார்த்ததனை இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. வெள்ளை கூழாங்கற்களிலே வேண்டு மட்டும் நீர் ஊற்றி கற்கண்டாகும் விரைவில் என காய்ச்சி காய்ச்சி பார்த்ததனை இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது. புளியம்பழத்தின் மேல் உடைத்து புதிய ஆட்டு பால் விட்டு உறைய வைத்து பதமாக ஓட்டை உடைத்து தின்றதனை இன்று நினைத்தால் இனிக்கிறது, எங்கோ மனது பறக்கிறது.